ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசையாக இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலனா அதுக்கு ரீசன் காம்படிஷன் இல்லை, பயம். இன்ஸ்டாகிராமில் 1000க்கு மேலே பேஜஸ் பார்த்து நான் எப்படி சர்வை பண்ணுவேன்னு யோசிக்கிறீங்க, கரெக்டாக? இன்றைக்கி நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க போகிறதில்ல, உண்மையை சொல்ல போகிறேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை லேட் ஆகிடுச்சான்னு கிளியராக சொல்ல போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமோனிஸ்ட். ஒரு சின்ன ஜுவல்லரி ஐடியா, ஒரு சின்ன ரா மெட்டீரியல், அதிலிருந்து ஒரு பெரிய இன்கம் உருவாக்க முடியும்னு நம்புறீங்களா? இந்த சேனலில் நான் உங்ககிட்ட லாபம் தரக்கூடிய ஹேண்ட்மேட் ஜுவல்லரி டிசைன்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஐஒய் டியூட்டோரியல்ஸ், பிகினர்ஸ்க்கு ஈஸியான ப்ராஃபிட் டிப்ஸ், பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், எப்படி ஸ்டால் போடுறது, ஸ்மால் பிஸ்னஸ் க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். வீட்டில் இருந்தே இன்கம் உருவாக்கணுமா, க்ரியேட்டிவிட்டியை பிஸ்னஸாக மாற்றணுமா, அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஹேண்ட்மேட் ஜுவல்லரி எல்லாமே இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. சில்க் த்ரெட் ஜுவல்லரி, அதோடு மட்டும் இல்லாமல் ப்ரேஸ்லெட், இது மாதிரி நிறையவே ஜுவல்லரிஸ் வந்து அவங்க மேக் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அவங்களோட பேஜ் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபர். இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே க்யூட்டான யூனிக்கான ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. உங்கள் யாருக்காவது ஜுவல்லரிஸ் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த பேஜஸ் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இவங்களை ஃபாலோ பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி ஒருத்தர் க்ரோத்துக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக். ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பிஸ்னஸ் வர்த்தா இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ணால் லேட் ஆகிடுச்சா? நிறைய பேர் டிஎம் பண்ணுறாங்க, அக்கா காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி, இன்ஸ்டாகிராமில் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஜஸ் இருக்குது, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சீப்பான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது, நம்ம சர்வை பண்ண முடியுமா? நான் இன்றைக்கி உங்களுக்கு மோட்டிவேஷன் மட்டும் கொடுக்க போகிறதில்ல, ரியாலிட்டி ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் உண்மையெல்லாம் பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் கிளாரிட்டி வரும். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னா ரியாலிட்டி செக். ஆமாம், இது உண்மை தான், காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இப்போ கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் இருக்குதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டீ கடை எடுத்தோம்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் 5 டீ ஷாப் இருக்கும். ஆனால் எல்லாமே க்ளோஸ் ஆகாது. யார் சர்வை பண்ணுறாங்க? டேஸ்ட், கன்சிஸ்டன்சி, கஸ்டமர் பாண்டிங் இருக்கிறவங்க தான். ஸோ ஜுவல்லரி பிஸ்னஸ்க்கும் சேம் லாஜிக் தான். ப்ராப்ளம் வந்து காம்படிஷன் கிடையாது, ப்ராப்ளம் டிஃப்ரென்சியேஷனும் இல்லை. பார்ட் 2, வை பீப்புள் ஃபெயில். நிறைய பிகினர்ஸ் 3 ரீசன்னால் ஃபெயில் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காப்பி பேஸ்ட் பிஸ்னஸ். இன்னொரு பேஜில் பார்த்த டிசைனை சேமாக ரீக்ரியேட் பண்ணுறாங்க. கஸ்டமர் ஏன் உங்ககிட்ட வாங்கணும்? சேம் ஜுவல்லரி, சேம் டிசைன், ப்ரைஸும் கிட்டத்தட்ட சேமாக மேட்ச் ஆகுது. ஆனால் உங்ககிட்ட வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் யூனிக்காக பண்ணலைன்னா கூட்டத்தோட கூட்டமாக தான் இருப்பீங்க, தனியாக தெரிய மாட்டீங்க. செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸிங் கன்ஃபியூஷன். இப்போ ரா மெட்டீரியல் வந்து 100 ருபீஸ் இருக்குது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 120 தான் நீங்கள் செல்லிங் ப்ரைஸாக வைக்கிறீங்கன்னா ப்ராஃபிட் அதில் இருக்காது. உங்களோட டைம்க்கான வேல்யூவை நீங்களே குறைக்கிறீங்க, டைம் வேஸ்ட்டுன்னு ஃபீல் ஆகும், பேர்ன் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ சீக்கிரமாக குவிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இது 2வது மிஸ்டேக். இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே கூடாது. தேர்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் எக்ஸ்பெக்டேஷன். 1 மந்த்லேயே நம்ம வைரல் ஆகிடணும், இல்லைனா பிஸ்னஸ் ஒர்க் ஆகலைன்னு ஸ்டாப் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் வந்து ஒரு ரீல் மாதிரி கிடையாது, அது ஒரு ரொட்டீன். எடுத்த உடனேலாம் பிஸ்னஸ் வந்து நடக்காது. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு ஆர்டர்ஸும் கிடைக்காது. முதல்ல உங்களோட பேஜை வந்து அவங்க விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணி நீங்கள் போடக்கூடிய போஸ்ட், ரீல்ஸ் எல்லாமே மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய ப்ராடக்ட் பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்டு பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களோட பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து எதிர்பார்க்கவே முடியும். பார்ட் 3 என்னென்னா ப்ராஃபிட் ட்ரூத். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஹேண்ட்மேட் ஜுவல்லரியில் மார்ஜின் இருக்குது, பட் கரெக்ட் மாடல் யூஸ் பண்ணினா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இதை பற்றி ஏற்கனவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். எப்படி ப்ரைஸிங் வந்து பண்ணுறதுன்ற கம்ப்ளீட் நாலேஜ் அதில் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா, ஹோம் மேக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறைய அம்மா கிட்டே இருக்கிற டவுட், நான் ஹவுஸ் ஒய்ஃப், நான் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? எஸ். ஏன்? லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ், ஹோம் பேஸ்டாக பண்ணலாம், ஃப்ளெக்சிபிளான டைமிங், ஸ்கில் வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியும். டெய்லி வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் போதும். ஆனால் சீரியஸாக எடுக்கணும். நம்ம சேனல்லையே பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் அது எப்படி நம்ம சேல் பண்ணுறது, இது மாதிரி நிறையவே டிப்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்.
அதனுடைய பிளேலிஸ்ட்டை நான் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நிறையவே டுட்டோரியல்ஸுமே யூஸ்ஃபுல்லான டுட்டோரியல்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய பிளேலிஸ்ட்டும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி அது மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிடலாம். பார்ட் 5 சோஷியல் மீடியா ஃபியர். அக்கா, கேமராவில் வர பயமாக இருக்குது. லிசன் கேர்ஃபுல்லி. 2026 ப்ராடக்ட் செல் பண்ண ஃபேஸை வந்து காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ட்ரஸ்ட்டை பில்டு பண்ண ஸ்டோரி ஷேர் பண்ண வேண்டியது ரொம்பவுமே அவசியம். ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக ஜுவல்லரி வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, இந்த பிஸ்னஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க, நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்களுக்கு அந்த என்ன மாதிரியான ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகுது, அது மாதிரி தான் உங்களோட ஸ்டோரி வந்து இருக்கணும். கண்டென்ட் மார்க்கெட்டிங் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். பார்ட் 6 ஹவு டு சர்வைவ் காம்படிஷன். இந்த சீக்ரெட்டான 5 பாயிண்ட்ஸை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீஷ் வந்து சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் ஜுவல்லரி, அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் வேர் ஜுவல்லரி, மினிமல், கிட்ஸ் ஜுவல்லரி, ப்ரீமியம், ப்ரைடல் கலெக்ஷன், இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டடான ஜுவல்லரிஸ் மட்டும் நீங்கள் சேல் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேல் பண்ண ட்ரை பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டிங் க்ரியேட் பண்ணணும். நேம், லோகோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரே தீம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த தீம் ஜுவல்லரியே நீங்கள் வந்து மேக் பண்ணி சேல் பண்ணணும். அதுதான் பிராண்டிங். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டி வந்து ரா மெட்டீரியலோட குவாலிட்டி ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அதாவது வீக்கான ஹூக் இருக்கக்கூடாது, லூப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், லூஸான பீட்ஸ் இருக்கக்கூடாது, எண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக செக்யூர் பண்ணியிருக்கணும். இது மாதிரி எல்லாமே செக் பண்ணணும். ரஸ்ட் ஆகாத நல்ல குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபோர்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேட் பண்ணணும். ஆடியன்ஸ் வந்து எஜுகேட் பண்ணுறது, அதாவது ஜுவல்லரியை எப்படி கேர் பண்ணணும், ஸ்டைலிங் ஐடியாஸ் வந்து நீங்கள் இது பண்ணலாம். என்ன மாதிரியான ட்ரெஸ்க்கு என்ன மாதிரியான ஜுவல்லரி சூட் ஆகும், அந்த மாதிரி ஸ்டைலிங் ஐடியாஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். பிஹைண்ட் த சீன்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஷியன்ஸ். மினிமம் 6 மந்த்ஸ் வந்து டைம் எடுத்துக்கோங்க. எடுத்தோடனே ஆர்டர்ஸ் வந்து கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாலோயர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறமா படிப்படியாக ட்ரஸ்ட் பில்ட் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே கிடைக்கலன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து சோர்ந்து போயிடாதீங்க. பார்ட் 7 ஃபைனல் ட்ரூத். இப்போ கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பிஸ்னஸ் வர்த்தா? எஸ். அதை நீங்கள் பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணும்போது அது கண்டிப்பாக வர்த்தாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் வந்து ஹாபியாவோ இல்லைன்னா மிராக்கிள்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது நோன்னு தான் சொல்லுவேன். காம்படிஷன் இருக்கும், ஆனால் ஸ்பேஸும் இருக்குது. நம்மளே டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா, ஸ்டோரி வந்து பில்டு பண்ணினா, கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் இன்கம் கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், லேர்னிங் மோடில் இருங்க, எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டே இருங்க, உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பிஸ்னஸ்னால் ஸ்லோ குக்கிங், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எஸ் ஐ வில் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் டிப்ஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஜேர்னியில் நான் உங்கள் கூட இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you all in next video. Bye.